Hello friends, இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி முட்டை பப்ஸ் தான் செய்ய போறோம். அதுவும் நம்ம வீட்ல இருக்க கடாய் இல்லனா குக்கர் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா இந்த முட்டை பப்ஸ் செய்யலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, फ्रेंड्स and ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் இந்த கப்ல 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும். இது கூட மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரே டைமில் நிறைய சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கோங்க. கன்சிஸ்டன்சி சப்பாத்தி மாவுக்கு மாதிரி இருக்கணும். நம்ம சேனலில் சமோசா ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி கை வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா மாவு இந்த மாதிரி சேர்ந்து வந்ததுக்கப்புறமா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், இதில் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா தின்னான ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் முட்டை வேக வச்சு எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் ஸ்டஃபிங் மட்டும் தான் செய்ய போகிறோம். வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும், ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல. வெங்காயத்துக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டை துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போது நம்ம பிசைஞ்ச மாவுலேருந்து இதை 4 பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சப்பாத்தி மாவுக்கு எடுப்போம்ல அந்த அளவு விட 2 மடங்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நம்ம லேயராக இதை தேய்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் மாவாக எடுத்துகிட்டு தேய்ச்சிக்கலாம். எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. இப்போது இது மேலே 1 டீஸ்பூன் வனஸ்பதி வச்சுக்கிறேன். டால்டா இருக்கும்ல அது. ஒரு கத்தி வச்சு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா இடத்துலையும் தடவிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டரில் செய்யலாம், இல்லைனா வெறும் ஆயில், குக்கிங் ஆயில் இருக்குல்ல அதை வச்சு கூட இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது இதோட ஒரு சைடு எடுத்து இதை பாதி அளவுக்கு க்ளோஸ் ஆகிற மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இப்போது இன்னொரு சைடையும் இதே மாதிரி நான் மடித்து விட்டுக்கிறேன். இப்போது மடித்து விட்டதுக்கு மேலே இந்த ஒரு சைடில் கொஞ்சமாக இந்த வனஸ்பதி எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய லேயர்ஸ் வரும். இந்த சைடு எடுத்து இது மேலே மடித்து விட்டுட்டு இப்போ இதோட 2 எட்ஜஸ் மேலேயும் இன்னும் கொஞ்சமாக வனஸ்பதி வச்சுட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 சைடும் தடவினதுக்கு அப்புறமா இந்த 2 எட்ஜும் எடுத்து இதில் பாதி அளவுக்கு மடித்து விட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னும் இருக்க மிச்சம் எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு வனஸ்பதி அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது இது மேலே கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை தேய்ச்சிக்கணும். கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு வர மாதிரி தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் நம்ம உள்ளே முட்டை வச்சு மடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டேன். இப்போது இதோட ஒரு சைடில் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் ஸ்டஃபிங்கு அதை வச்சுட்டு அதுக்கு மேலே நான் 2 முட்டை வேக வச்சு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முழு முட்டை அப்படியே கூட வைக்கலாம். நான் பாதி முட்டை மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ இதோட சைட்ஸ்லலாம் தண்ணி கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக நல்லா ஒட்டிக்கும். இப்போது இன்னொரு சைடு எடுத்து இது மேலே அப்படியே மடித்து விட்டு கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா தண்ணி தடவி இருக்கிறதுனால நல்லா ஒட்டிக்கும். நீங்கள் இது ரொம்ப சைஸ் பெருசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சைட்ஸில் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நான் இதே மாதிரி எல்லா பப்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இதில் இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தட்டு வச்சு கூட வேக வைக்கலாம். ட்ரேயில் கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு முட்டை, வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே தடவிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், மேலே நல்லா லேயர்ஸ் வர மாதிரி இருக்கும், அதுக்காக தான் தடவுறோம். இதே மாதிரி நான் 4 பப்ஸும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம பேக் பண்ணிக்கலாம். இதை குக்கரில் வச்சு கூட வேக வைக்கலாம், இல்லைனா நல்லா அடிக்கனமாக இருக்கிற கடாய் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில்.
உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பப்ஸ் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ மறுபடியும் மேலே இன்னொரு கடாய் வச்சுட்டு சிம்லேயே ஒரு அரை மணி நேரம் இப்படியே வேகட்டும். இப்போது ½ அன் ஹவருக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். பப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு துணி வச்சு எடுத்துக்கோங்க, நல்லா ஹீட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான எக் பப்ஸு சூப்பராக நம்ம வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.